ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேந்திரா ஆட்டோமேஷன் சொல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல வந்து சென்சார் வந்து இம்பார்ட்டன்டான ரோல். அதுல வந்து நமக்கு இன்னைக்கு பார்க்க போற சென்சார் வந்து போட்டோ எலக்ட்ரிக் ட்ரூ பீம் சென்சார் பத்தி தான் நம்ம வந்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். அது வந்து எப்படி ஒயரிங் பண்றது, பிளஸ் வந்து அதோட கான்செப்ட் என்ன, அது என்ன கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது, அதுல என்னென்ன நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தி நம்ம ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ பாருங்க, இதான் நம்மளோட ட்ரூ பீம் சென்சார். சரிங்களா? இது நம்மளோட ட்ரூ பீம் சென்சார். இது வந்து நம்மளோட டிரான்ஸ்மிட்டரு, இது வந்து நம்மளோட ரிசீவர். இந்த துருபின் சென்சார்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், ஒரு வந்து ரிசீவர் இருக்கும். இப்ப இந்த ரெண்டு சென்சாரையும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல ஒரு ஒரு லைன்ல செட் பண்ணோம்னா இது என்ன ஆகும்னா, இது வந்து லேசர் பீம் வந்து எமிட் ஆகும். சரிங்களா? டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து லேசர் பீம் வந்து எமிட் ஆகும். அது வந்து ரிசீவர்ல போயிட்டு சென்ட் ஆன பிறகு நமக்கு வந்து இந்த சென்சாரை பொறுத்த வரைக்கும் என்சி அவுட்புட் எடுத்துக்கலாம், என்ஓ அவுட்புட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் சென்சார் இருக்கு. ஒன்னு வந்து என்பிஎன் டைப் சென்சார், இன்னொன்று வந்து பிஎன்பி டைப் சென்சார். என்பி டைப் சென்சார் இருந்துச்சுன்னா அது அவுட்புட் இருக்கும். பிஎன்பி சென்சார் இருந்தா அது வந்து பாசிட்டிவ் அவுட்புட் இருக்கும். இப்ப நம்ம எடுத்திருக்கிறது வந்து பிஎன்பி டைப் சென்சார். எனக்கு வந்து பாசிட்டிவ் அவுட்புட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த சென்சார் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து எனக்கு வந்து கான்செப்ட் படி நான் வந்து என்சி ஒயரிங் பண்ணிருக்கேன். அப்ப எப்படின்னா, டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு லேசர் பீம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம எனக்கு வந்து ரிசீவர் வந்து டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு வந்து சிக்னல் கிடைச்சிட்டு அப்படின்னா எனக்கு வந்து பாசிட்டிவ் அவுட்புட் வந்து எனக்கு வந்து இந்த சைரனும் இந்த லைட்டும் ஆன் ஆகுது வந்து ஒயரிங் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, ஒரு சென்சார்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்னொரு ஒரு அவுட்புட் இருக்கும். அதுதான் நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் அவுட்புட்டா நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப இந்த சென்சாரோட பீம்ல வந்து நான் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிராஷ் ஆறப்ப, ஆப்ஜெக்ட் வந்து நான் கொண்டு போறப்ப எனக்கு வந்து சிக்னல் வந்து கட் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த பீம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஜெக்டால எனக்கு வந்து இந்த பீம் டிஸ்டர்ப் ஆறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சிக்னல் வந்து எனக்கு கட் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப இந்த பாருங்க, ஆப்ஜெக்ட் நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து எந்த ஒரு லேசர் பீம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எனக்கு வந்து ரிசீவருக்கு வந்து கிடைச்சிட்டு, டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு சிக்னல் வந்து எனக்கு வந்து இந்த பாசிட்டிவ் சிக்னல் வந்து கிடைச்சிட்டு, அப்போ வந்து எனக்கு வந்து இந்த லேம்பும் சைரனும் ஆன் ஆகிற மாதிரி நான் வந்து ஒயரிங் பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்ப இதே இதுல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போய் இந்த சிக்னலை வந்து கரெக்டா டிஸ்டர்ப் பண்றப்ப எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு வந்து சிக்னல் கிடைச்சிச்சு. இப்ப இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் நம்ம வந்து டூர்பீம் சென்சார் யூஸ் பண்றோம். இதோட டிஸ்டன்ஸ் லென்த் பாத்தீங்கன்னா, இது வந்து எவ்வளவு வந்து கவர் பண்ணும் அப்படின்னா 5 to 530 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து இதோட ரேஞ்ச் இருக்கும். நம்ம இந்த ரேஞ்சை வந்து இதுல கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல ரேஞ்ச் வந்து செட் பண்றதுக்கு நமக்கு வந்து இது வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம இது வழியாக கூட ரேஞ்ச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து எவ்வளவு வச்சுக்கணும் அப்படின்னா, இதோட கெப்பாசிட்டி வந்து 5 to 530 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதோட ரெஸ்பான்ஸ் டைம் பாத்தீங்கன்னா ஒரு மில்லி செகண்ட்ல வந்து இது வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்துடும். பாருங்க, ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ வந்து எனக்கு சிக்னல் கட் ஆயிருக்கு. ஆப்ஜெக்ட் நான் எடுத்த உடனே 1 மில்லி செகண்ட் கூட ஆகல. 1 மில்லி செகண்ட்ல வந்து எனக்கு வந்து இதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இருக்கு. இந்த மாதிரி பர்பஸ் தான் நம்ம வந்து துருபின் சென்சார் வந்து யூஸ் பண்றோம். இண்டஸ்ட்ரியில வந்து துருபின் சென்சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோடு. இந்த மாதிரி துருபின் சென்சாரை பத்தி உங்களுக்கு இது வரைக்கும் புதுசா தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றவங்களுக்கு இதோட கான்செப்ட் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.